ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். நான் சொல்லட்டுமா? ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். வெரி குட். ஸோ நம்ம இன்னிலிருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் சமஸ்கிருதத்தில் உள்ள ஸ்லோகங்களை எப்படி படிக்கணும், எப்படி சொல்லணும், எப்படி சாண்ட் பண்ணணும், அதை ராகமாக எப்படி படிக்கிறது, எல்லாரும் படிக்கிற மாதிரி அப்படிங்கிறத பற்றி ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸ் தான் நம்ம இன்னிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இதில் நான் சமஸ்கிருதத்தில் எழுதியிருக்கிறத சமஸ்கிருதத்திலேயே படிக்கணும். அப்போ தான் அந்த எழுத்து, அந்த உச்சாரணம், அதோட வார்த்தை, அந்த எழுத்து சேர்ந்து படிக்கிறது, அது எல்லாம் நமக்கு வரும். தமிழில் அதை எழுதி படிக்கிறதுங்கிறது சரியான முறை கிடையாது. சில பேர் தமிழில், ஏன்னா சமஸ்கிருதத்தில் கா, ச, ட, த, ப இந்த 5 எழுத்துக்கு 4 எழுத்து இருக்கு. கானால 4, சானால 4, தானால 4, தானால 4, பானால 4, இப்படி 4 எழுத்து இருக்கு. அந்தந்த எழுத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுட்டோம்னா அந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது நம்ம அதே மாதிரி அதை சொல்ல முடியும். அதை சில பேர் இப்பெல்லாம் தமிழ்ல என்ன பண்றா அப்படின்னா கா 1, கா 2, கா 3, கா 4 அப்படி எழுதி பிரிண்ட் பண்ணி படிக்கிறா. சமஸ்கிருதம் அந்த எழுத்து படிக்கிறது அது ரொம்ப கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை, அது ரொம்ப சுலபமானது தான். ஸோ நான் முதல்ல எழுத்துக்களை ஒரு தரம் ஞாபகப்படுத்துறேன். உங்களுக்கு எழுத்து தெரிஞ்சுது அப்படின்னா சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிக்கும்போது கண்ணால பார்த்து அந்த எழுத்தையும் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி படிக்கிறது ஈஸி. பொதுவா சமஸ்கிருதத்துல இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி கொடுக்கறது, இல்லைன்னா வேத பாராயணம் பண்றது, வேதத்தை குருகுலத்துல போய் குழந்தைகள் படிக்கிறது எல்லாமே கேட்டு படிக்கிறது தான், பார்த்து படிக்கிறது கிடையாது. அதனால நம்ம கவனமா டீச்சர் சொல்றத கேட்கணும். அவர் எப்படி சொல்றாரோ அதே மாதிரி திருப்பி சொல்லணும். இவ்வளவுதான் இந்த பாராயணம் அப்படிங்கிற படிப்பு. இந்த திருப்பி சொல்றது அப்படிங்கிறது அவ எந்த ராகத்துல சொல்றா, எங்க இறக்குறா, எங்க ஏத்துறா அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சு சொல்லணும். எப்படி நம்ம ஒரு சினிமா பாட்டை கேட்டுட்டு அதே மாதிரி அதே ராகத்துல அதே மாதிரி வார்த்தையை இழுத்து சேர்த்துலாம் நம்ம அந்த பாட்டை சினிமா பாட்டை திரும்ப படிக்கிறோமே, நம்ம பாடுறோம். அந்த பாட்டை, சினிமா பாட்டை எத்தனையோ தூரம் நம்ம திருப்பி பாடுறோம். நம்ம யாரும் நமக்கு ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல, நம்ம ஒன்றும் பாடம் எடுக்கலை. அதுக்கு நம்ம அதை கேட்டு அதே மாதிரி சொல்றோம். அதே பிரின்சிபல்ல இந்த ஸ்லோகங்களை கேட்டு அதே மாதிரி திருப்பி சொல்லணும். இதுல நான் எடுத்திருக்கிற ஸ்லோகம் சங்கேப ராமாயணம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோக பாராயணம். பொதுவா சமஸ்கிருதத்துல வேத புராணம், இந்த காவியம், மகாகாவியம், இத்திஹாசம், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பாராயணம்னா திருப்பி அதை படிக்கிறது, அதுக்கு பாராயணம்னு பேரு. ஸோ என்னோட அம்மா அப்பா காலத்துல அதுக்கு முன்னால எல்லாம் எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ராமாயணம், மகாபாரதம், அதெல்லாம் இந்த சுந்தரகாண்டம் இதை பாராயணம் பண்றது அப்படின்னு வீட்லேயே எல்லாரும் புஸ்தகத்தை வச்சு வாசிக்கிறது வழக்கம். ஸோ இதை படித்தா நமக்கு நல்லது, வீட்டில் சீக்கிரம் கல்யாணம் ஆகும், இப்படி நடக்கும், நல்லது நடக்கும், கஷ்டம் போகும், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நம்பிக்கையோடையும் ஸ்ரத்தையோடையும் வீட்டில் ஸ்லோக பாராயணம் பண்றது, ராமாயணம் மகாபாரதம் போர்ஷன், விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றது, இப்படி பல விஷயங்கள். அதே மாதிரி பாகவதத்துல ஒவ்வொரு சாப்டர் பாராயணம் பண்றது, இதை பாராயணம் பண்ணினா நல்லது நடக்கும் அப்படின்னு இப்படி ஒரு பழக்கத்துல நம்ம ரொம்ப வருஷமா இந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம், விஷ்ணு சகஸ்ரநாமம், சுப்ரபாதம், பலவிதமான சகஸ்ரநாமங்கள், இது எல்லாம் நம்ம ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே அதை படிக்கலை, நம்மளே சொல்லலைன்னா வெளியூர்ல இருந்து யாரும் படிச்சு சொல்ல போறது இல்லை. ஆனா இதுல ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரிட்டிஷ்கார இந்தியாவுக்கு இந்தியாவை ஆளுமை பண்ணும்போது
அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வர்ற சமயத்துல இந்த வேதம் விஷயம் எல்லாம் வெளியில பரவிட்டு, ஸோ அவள்லாம் அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியில அதை கொண்டு வந்தான். அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் வேத அது சம்பந்தமானது இந்த மாதிரி சகஸ்ரநாமம், ஸ்தோத்திரம் இதெல்லாம் எல்லாரும் படிக்கிறா. பலவிதமான ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்கா. இதை படிச்சா நல்லது, நமக்கு மைண்ட் அமைதியா இருக்கும், உடம்புக்கு நல்லது, இப்படி எல்லாம் கூட கண்டுபிடிச்சிருக்கா. எது எப்படி இருந்தாலும் நம்ம நம்பினாலும் நம்பாட்டாலும் எதை செஞ்சோமோ அதோட விளைவுன்னு ஒண்ணு இருக்கு. இதை செய்யறதுனால நல்ல விளைவு தான் இருக்குமே தவிர, ராமாயணத்தை படிச்சதுனால நமக்கு மனசு கெட்டு போச்சு அப்படி ஒன்றும் வராது. அதனால இதை படிக்கிறது நல்லதுதான். அதனால அந்த ஒரு ஸ்ரத்தையோட நம்ம இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த ராமாயணம் சங்கேப ராமாயணம் அப்படிங்கிறது 100 ஸ்லோகங்களை கொண்டது. சுருக்கமா ராமாயணத்தோட முழு கதையும் அந்த 100 ஸ்லோகத்துக்குள்ள இருக்கு. அதை கேட்டுட்டு தான் வால்மீகி அதை விஸ்தாரமா 24,000 ஸ்லோகமா எழுதினார் அப்படின்னு சொல்லுவா. அதை படிக்கிறதுக்கு முன்னால பொதுவா ஸ்லோகம் படிக்கணும்னா எழுத்துக்களை எப்படி படிக்கணும், எப்படி உச்சாரணம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நான் சொல்றேன். அது ரொம்ப பெருசா லென்த்தியா அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேத பாராயணம் பண்ணும்போது தான் அதை ரொம்ப விஸ்தாரமா சொல்றது. ஏன்னா அந்த வேத பாராயணம் பண்ணும்போது சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சிக்ஷா சாஸ்திரம் அப்படின்னா உச்சாரணங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதுலேயுமே பலவிதமான சிக்ஷா சாஸ்திரம் இருக்கு. ஒரு 10-15 விதமான வேற வேற சிக்ஷா சாஸ்திரம் இருக்கு. ஸோ ஸ்ருங்கேரி மடத்துல கர்நாடகா சைடுல அவா சொல்றது ஒரு மாதிரியா இருக்கும். திருப்பதி சைடுல, ஆந்திரால, கேரளால அது ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம காஞ்சிபுரம் சைடுல தமிழ்நாட்டில் அவா சொல்றது அது ஒரு மாதிரியா இருக்கும். நார்த் இந்தியாவில் சொல்றது வேற ஒரு மாதிரியா இருக்கும். காஷ்மீர் சைடில் சொல்றது வேற மாதிரி இருக்கும். இப்படி வேற வேற சிக்ஷா சாஸ்திரம் இருக்கு. எல்லார் சொல்றதும் சரிதான். அவா படிச்ச மெத்தேடில் அவா சொல்றது சரிதான். அதனால இது சரி இது தப்பு அப்படி அதுல ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ஒரு முன்னுரையோட நம்ம இந்த கிளாஸை ஆரம்பிக்கலாம். ஸோ சமஸ்கிருதத்துல மொத்தம் எழுத்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்கிரீன்ல காமிச்சிட்டு, ஸ்கிரீன் தெரியறதா? தெரியாது. ஸோ நான் இதையெல்லாம் சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கேன், தமிழ்ல எழுதலை. நான் தமிழ்ல பேசி சொல்றேன். சமஸ்கிருத எழுத்து தெரியலைன்னா அதை எழுத்து படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அப்ப அந்த ஸ்லோகத்தை நம்மளும் கூட சேர்ந்து படிக்க முடியும். தமிழாக்கம்னா அதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு அர்த்தத்தை பண்ணலாமே தவிர எழுத்தையே அப்படியே தமிழ்ல பண்ணினா அதை சரியா நமக்கு உச்சரிக்க முடியாது. ஏன்னா தமிழ் நம்ம ரொம்ப மிருது வெஞ்சனாவை ரொம்ப உபயோகிக்கிறது இல்லை. அதனால தமிழ் உச்சரிப்புங்கிறது அது வேற மாதிரி. மோரோவர் சமஸ்கிருத ஸ்லோகத்துல பலவிதமான எழுத்துக்கள் மிக்ஸ் பண்ணி அந்த ராகம், அந்த எஃபெக்ட், அதை கேட்கும்போது எஃபெக்ட், சொல்றம்போது எஃபெக்ட், மூச்சை நம்ம பெருசா ஒரு மூச்சை எடுத்துண்டு அந்த மூச்சை நிறுத்திண்டு அதை நிதானமா அந்தந்த வார்த்தைக்கு வேண்டிய அளவு மூச்சை சொல்லி, இது ஒரு மூச்சு பிரெத் கண்ட்ரோல் பயிற்சி மாதிரியும் ஒரு பயிற்சி. அதனால சமஸ்கிருத எழுத்தை நான் முதல்ல எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுக்குறேன். அது என்ன எழுத்து, அதை எப்படி சொல்றது அப்படின்னு நீங்க அதை எழுதி படிச்சுக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே நான் தமிழ்ல ஒரு கோர்ஸ் பண்ணியிருக்கேன், சமஸ்கிருதத்தை முழுசா தமிழ்லயே படிச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி. அந்த கோர்ஸ்ல போய் அதுல எழுத்து பிராக்டிஸ், வார்த்தை பிராக்டிஸ், இப்படி எல்லாமே அதுல இருக்கு. ஓகே, சமஸ்கிருதத்துல 2 விதமான எழுத்துக்கள் இருக்கு. இந்த சமஸ்கிருத எழுத்துக்கு தேவநாகிரி லிபி அப்படி பேரு. லிபினா எழுத்து. பொதுவா மனுஷாலால 0.3 ஹெர்ட்ஸ் டு 2.3 கிலோ ஹெர்ட்ஸ் இந்த ரேஞ்சில் மனுஷனால குரல்களை, சவுண்டுகளை உண்டாக்க முடியும். அதனால உலகத்துல சீனாக்காரன், ஜப்பான்காரன், ஸ்பானிஷ்காரன், ஜெர்மனிக்காரன், அமெரிக்கன்காரன், இந்த மாதிரி யாரு வேணாலும் பேசலாம். எல்லாருக்கும் ஃப்ரீக்வன்சி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அதனால சைனா மொழி பேசுற மாதிரி நம்மளால அதை பழகாததுனால தான் பேச முடியலையே தவிர, பழகினா நம்மளும் சைனாக்காரன் மாதிரி பேச முடியும். அது மாதிரி இந்த சமஸ்கிருதத்தையும் பழகினா பேச முடியும். ஸ்வராக
வியஞ்சனானி அப்படின்னு ரெண்டு. ஸ்வராகான்னு சொன்னா உயிரெழுத்து அப்படின்னு தமிழ்ல சொல்றது. வியஞ்சனானி அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு தமிழ்ல சொல்றது. ஸ்வரா அப்படிங்கிறது ஒரு ஸ்வரத்தை நம்ம சொல்லும்போது சுதந்திரமா அந்த ஸ்வரத்தை சொல்ல முடியும். அந்த ஸ்வரத்தை சொல்றதுக்கு நாக்கு சுழட்டி பல இடத்துல டச் பண்ணி சொல்லணும் அப்படி கிடையாது. ஸ்வரா அப்படிங்கிறது இந்த கழுத்து, கண்டம். கண்டம் அப்படின்னு சொன்னா த்ரோட், தொண்டை. தொண்டையிலிருந்து நேரடியா வர்ற சவுண்டு வாய்க்குள்ள மேல் தாடை, கீழ்த்தாடை, அப்புறம் நாக்கு. இந்த மூணையும் சுழற்சி பண்ணி பல்லு. இது மூலமா தான் அந்த சவுண்டை நம்ம வெளியில ஒவ்வொரு மொழியா வேற வேற வார்த்தையா கொண்டு வரோம். அதுக்கு தான் சிக்ஷா சாஸ்திரம்னு பேரு. ஸோ அது எப்படி இருக்கு சமஸ்கிருதத்துல? அது கானா எங்கிருந்து வருது, சானா எங்கிருந்து வருது, எப்படி வருது, அப்படியெல்லாம் விளக்கம் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்ம பேசி பழகினோம்னா அந்த ஸ்லோகங்கள், வேதம் எல்லாம் நம்ம தப்பு பிழை இல்லாம சொல்ல முடியும். ஓகே. ஸ்வரம் அப்படிங்கிறது உயிரெழுத்து, வியஞ்சனம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து. இந்த 2 பாயிண்ட புரிஞ்சுக்கணும். ஸ்வரத்துல 2 விதமான ஸ்வரம் இருக்கு. ஹ்ரஸ்வஸ்வராக, தீர்க்கஸ்வராக. தீர்க்க க அப்படி நான் சொல்றேன். ஹ்ரஸ்வ அப்படி நான் சொல்றேன். தீர்க்க க அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் சவுண்ட ஏற புஷ் பண்றோம். வாய் மூலமா ஏற புஷ் பண்றோம். அப்படி. ஹ்ரஸ்வன்னா சின்னதுன்னு அர்த்தம். தீர்க்கன்னா நீளமானதுன்னு அர்த்தம். தமிழ்ல குரில், நெடில் அப்படி சொல்றோம் தமிழ்ல. உயிரெழுத்துல குரில் நான் அதை கொஞ்ச நேரத்துக்கு சொல்றது. நெடில் நான் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் அதிகமா சொல்றது. அ, இ, உ, ரு, ரு இந்த 5 எழுத்த குரில் அப்படின்னு சொல்றோம். ஹ்ரஸ்வஸ்வராகா. ஹ்ரஸ்வன்னா சின்னது, தீர்க்கன்னா பெருசு. அந்த மாதிரி. இங்க சின்னது பெருசுங்கிறது சைஸ்ல இல்லை. சின்னது பெருசுங்கிறது நேரத்தை அனுசரிச்சு. அதுக்கு உதாரணம் எப்படி சொல்றதுன்னா, ஒரு சொடக்கு போடுற டைம் ஹ்ரஸ்வா. அப்படி ஒரு சொடக்கு போடுற டைம் ஹ்ரஸ்வா. அ, இ, உ, ரு, ரு இப்படி அந்த சொடக்கு போடுற ஒரு நேரத்துல நம்ம சொல்ற அந்த டூரேஷன், அந்த கால அளவு, அதுக்கு மாத்ரா அப்படி பேரு. மாத்ரா அப்படின்னா கால அளவு. ஏக மாத்ரா, த்விமாத்ரா, த்ரிமாத்ரா. ஒரு யூனிட், 2 யூனிட், 3 யூனிட். அதுக்கு ஏக மாத்ரா, த்விமாத்ரா, த்ரிமாத்ரா. நான் சொல்றதை நீங்க அப்படி கேட்கும்போது அப்படி நோட்ஸ் மாதிரி கூட நீங்க எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் தமிழ்ல டைப் பண்ணி விளக்கமா ஸ்கிரீன்ல அது ரொம்ப வேலைகள் எனக்கு. நான் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க நோட்ஸ் எடுக்கிற மாதிரி, கிளாஸ்ல படிக்கிற மாதிரி நீங்க நேர்ல இருக்க. இப்ப என்னோட தம்பி இந்த கிளாஸ்ல இருக்கான். ஸோ நான் என் தம்பியை வச்சுட்டு இந்த பாடம் நடத்துறேன். ஸோ அவனும் படிச்ச மாதிரி ஆச்சு. இதை பார்த்து எல்லாரும் நீங்க அந்த பொசிஷன்ல உங்களை வச்சுட்டு நீங்களும் படிச்ச மாதிரி ஆச்சு. ஒரு சொடக்கு போடுற அந்த நேரத்தை, நேர அளவுக்கு சமஸ்கிருதத்துல மாத்ரா அப்படி ஒரு பேர் இருக்கு. ஒரு மாத்ரா, 2 மாத்ரா, 3 மாத்ரா. நான் என்ன அர்த்தம்? 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட். செகண்ட் கிடையாது. மாத்ரானா செகண்ட் அப்படி எடுத்துக்க கூடாது. 1 யூனிட், 2 யூனிட், 3 யூனிட். அது எவ்வளவு? ஒரு சொடக்கு போடுற அந்த சமயம். அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? சில பேர் சொல்றது கன்சுமிட்ற நேரம் அப்படின்னு. கன்சுமிட்ற நேரம் ரொம்ப குயிக்கு. அதை எப்படி வேணாலும் ஒருத்தர் சிமிட்டலாம். ஸோ பொதுவா சொடக்கு போடுற நேரம். ஆனா சாஸ்திர புக்கில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கோழி கூவுற மாதிரி காலையில சேவல் கூகிறது. சூரிய உதயத்துக்கு முன்னால சேவல் கூகும்போது அது எப்படி கூவுறது? அப்படி அப்படி அது அந்த கூவுறது. அந்த 3வது உள்ளதும் 3 மாத்திரை, 2வது உள்ளது 2 மாத்திரை, முதல்ல உள்ளது 1 மாத்திரை. அப்படி அதை ஒரு கணக்கு சொல்லுவான். ஸோ அ, இ, உ, ரு,
ரு. இப்படி 5 உயிரெழுத்து குறில் உயிரெழுத்து. அதுக்கு ஹ்ரஸ்வஸ்வரா, அது ஒரு மாத்திரை அளவு. 8 தீர்க்கஸ்வரா. தீர்க்கஸ்வரா அப்படின்னா நெடில் எழுத்து. 8 ஆ, ஈ, ஊ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ. 2 சொடக்கு போடுற அளவு. நான் இதை ஸ்பஷ்டமா உங்களுக்கு கேட்கறதுக்காக கொஞ்சம் நீட்டி சொல்லியிருக்கேன். அதை நார்மலா ஆ, ஈ, ஊ, மாதா, மாதா, பார்வதி, பார்வதியில பா, பா அப்படிங்க பா, 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 பா. ஸோ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்க முடியும். சமஸ்கிருதத்துல தமிழ்ல இருக்கிற மாதிரி எக்காரா ஏ ஏ அப்படி 2 கிடையாது. ஓ ஓ அப்படி 2 ஓ கிடையாது. 2 ஏ கிடையாது. ஏ, ஓ, ஐ, ஔ இந்த 4 எழுத்துமே தீர்க்கமான எழுத்து, அதாவது நெடில் எழுத்து. குறில் ஏனா, நெடில் ஏனா, குறில் ஓனா, நெடில் ஓனா. தமிழ்ல அப்படி இருக்கு. ஒன்று அப்படி சொல்லும்போது ஓ அப்படிங்கிறது குறிலா இருக்கு. ஓது அப்படிங்கும்போது ஓ நெடிலா இருக்கு. சமஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சமஸ்கிருதத்துல அப்படி உள்ள ஸ்வரம் இல்லை, எழுத்துல அது இல்லை. எழுத்துல இல்லைன்னா என்ன அர்த்தம்? அப்படி ஒரு வார்த்தைகளே இல்லை, அதான் அதுல அர்த்தம். அதை சொல்ல முடியாதுன்னு இல்லை. சமஸ்கிருதம் தெரிஞ்சவா ஏங்கலாம் ஓங்கலாம் எல்லாம் சொல்லலாம். நான் முதல்ல சொல்லியிருக்கேன், உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷாலும் அவளோட ஃப்ரீக்வன்சி 0.3 to 2.3 கிலோ ஹெர்ட்ஸ், இந்த ஃப்ரீக்வன்சி எல்லா மனுஷனாலையும் உற்பத்தி பண்ண முடியும். அதனால எல்லா மனுஷனாலையும் எல்லா மொழிகளையும் பேச முடியும். பழகாததுனாலதான் நம்ம பேச முடியலையே தவிர இந்த இந்த துவனி என் வாயில வராது அப்படி கிடையாது. நான் இந்த துவனியை சொல்ல மாட்டேன் அப்படி இப்போ சில பேர் இருக்கா. இதெல்லாம் வடமொழி எழுத்து, அந்த எழுத்தையே நான் உச்சரிக்க மாட்டேன், ஜப்பான்னு சொல்ல மாட்டேன், சப்பான்னு சொல்லுவேன், இப்படி சில பேர் மொழி பற்றுனால அப்படி இருக்கா. அதெல்லாம் அவாவாளோட இஷ்டம். இப்ப சமஸ்கிருதத்துல எழுதியிருக்கிற ஸ்லோகத்தை நான் இந்த எழுத்தெல்லாம் சொல்ல மாட்டேன்னா அப்புறம் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை படிக்கவே முடியாது. அதனால அது வேற விஷயம். இது இந்த மொழியை படிக்கும்போது இதுல உள்ள எழுத்து, இதுல உள்ள உச்சாரணம், அந்த மொழியில உள்ள உச்சாரணம், அதுல உள்ள எழுத்து. சோ வெங்கடேஷன் அப்படின்னு தமிழ்ல நம்ம சொல்றோம்னா வே அப்படிங்கிறது ஏ குறிலா இருக்கு. ஆனா சமஸ்கிருதத்துல வெங்கடேஷன் அப்படித்தான் சொல்ல முடியும். வெங்கடேஷா. ஸோ வெங்கடேஷான்னு தமிழ்ல சொல்ற மாதிரி சான்ஸ்கிரிட்ல சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா மனுஷனால சொல்ல முடியாதுன்னு இல்லை, சமஸ்கிருதத்துல எழுத்தால அப்படி எழுத முடியாது, வாசிக்கும் போது அப்படி வாசிக்கவும் முடியாது. ஏன்னா அது எழுதவே இல்லையே, வேன்னு எழுதவே இல்லை, எழுதவே முடியாதுங்கும் போது வே அப்படின்னு தீர்க்கமா தான் அதை சொல்லணும். அதே மாதிரி ஓ அப்படின்னு தீர்க்கமா தான் அதை சொல்லணும். ஸோ இதனால தமிழ்ல மாத்திரம் இல்லை, இந்தியால பல மொழியில இந்த குறில் நெடில்ங்கிறது ஏ ஏ ஓ ஓ அப்படிங்கிறது பல மொழியில இருக்கு. அதனால பல பேருக்கு இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது அந்த பழக்கப்பட்ட மொழியில உள்ள அந்த உச்சாரணம் தான் திருப்பி திருப்பி வரும். அதை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கணும். ஸோ அ ஆ இ ஈ உ ஊ ரு 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 இதுக்கு நெடில் கிடையாது. ரு அப்படிங்கிற எழுத்துக்கு நெடில் கிடையாது. நான் மவுஸ் பாயிண்டரை மூவ் பண்ணி காமிக்கிறேன். மவுஸ் பாயிண்டரை ஸ்கிரீன்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஏ ஐ ஓ ஔ. ஸோ 8 தீர்க்கஸ்வரா, 8 நெடில் எழுத்து, 5 குறில் எழுத்து, 8 5 13 உயிர் எழுத்து. சமஸ்கிருதத்துல 2 துவனி இருக்கு. அந்த துவனிய எல்லா மொழியிலையும்
துவனியத்தான் எழுத்து ரூபத்துல நம்ம காமிக்கிறோம். நம்ம ஒரு துவனி, அந்த துவனிய ஆசிரியர் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். மாணவன் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை தமிழ் அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். த மீ அப்படிங்கிற அந்த துவனியத்தான் எழுத்து மூலமா நம்ம எழுதுறோம். சோ துவனி அப்படிங்கிறது எழுத்துல எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அந்த லாங்குவேஜ்ல நம்ம பல விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு துவனிக்கு எழுத்து இல்லைன்னா அதை எழுதி காட்ட முடியும். அந்த துவனியை எழுத்து ரூபத்துல இன்னொருத்தருக்கு காட்டி புரிய வைக்க முடியாது. அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயம். சோ சமஸ்கிருதத்துல அனுஸ்வாரஹா விசர்கஹா அப்படி ரெண்டு துவனி இருக்கு. அனுஸ்வாரஹா அப்படின்னா ஒரு எழுத்துக்கு மேல புள்ளி வச்ச மாதிரி இருக்கிறது அனுஸ்வாரா. இங்க ஆங்கிற எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு, ஆ அப்படிங்கிற எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி இருக்கு. அது மாதிரி எல்லா உயிரெழுத்துக்கு மேலையும் இப்படி புள்ளி வச்சா அதை எப்படி வாசிக்கணும், எப்படி உச்சாரணம் பண்ணணும்? அம், ஆம், இம், ஈம், உம், ஊம் அப்படி மக்காரா மாங்கிற சவுண்டு வரணும். எதோட வரணும்? ஸ்வரத்தோட வரணும். அ இ உ அப்படிங்கிறது ஸ்வரம். அம், இம், உம், ஏம், ஐம், ஓம், ஔ இப்படி எல்லாமே அந்த ஸ்வரத்தோட சேர்ந்து அப்படி முடியறது. அதுக்கு அனுஸ்வாரா அப்படின்னு பேரு. அதை எப்படி எழுதி காட்டுறது? அந்த எழுத்துக்கு மேல ஒரு புள்ளி மாதிரி அப்படி எழுதி காட்டுறது. சோ அந்த இடத்துல அனுஸ்வாரா இருக்கு, இப்படி சொல்லணும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். விசர்கஹா அப்படிங்கிறது ஒரு எழுத்துக்கு வலது பக்கத்துல ரெண்டு புள்ளி இருக்கு. இந்த கோலன், செமிகோலன், இங்கிலீஷ்ல பங்க்சுவேஷன் மார்க் மாதிரி செமிகோலன், கோலன், கோலன். ஆ அதுக்கு அடுத்தாப்புல ரெண்டு புள்ளி இருக்கு. ஆ அதுக்கு அடுத்தாப்புலயும் ரெண்டு புள்ளி. இந்த மாதிரி எல்லா உயிரெழுத்துக்கு அடுத்தாப்புல ரெண்டு ரெண்டு புள்ளி. இந்த அனுஸ்வாரா விசர்கா இது ரெண்டும் எப்போதும் ஸ்வரத்தோட சேர்த்து தான் சொல்லணும். தனியா அதை சொல்ல முடியாது. தனியா அனுஸ்வாரத்தை சொல்லு, தனியா விசர்காவை சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. அந்த விசர்கா அனுஸ்வாரா அப்படிங்கிற அந்த ரெண்டு துவனியும் உயிரெழுத்தோட சேர்ந்து வரக்கூடிய துவனி. இது ரெண்டும் இல்லாம சொன்னா உயிரெழுத்து. இந்த துவனியோட சேர்த்து சொன்னா அனுஸ்வாரா இருக்கிற உயிரெழுத்து, விசர்கா இருக்கிற உயிரெழுத்து. அதுக்கு அர்த்தம் அவ்வளவுதான். சோ அம், ஆம், இம், ஈம் அப்படி அனுஸ்வாராவோட உயிரெழுத்தை சொல்ற மாதிரி விசர்காவோட எப்படி சொல்றது? அஹா, ஆஹா, இஹி, ஈஹி, உஹு, ஊஹு, ஹ, ஹ, ஹ அப்படிங்கிற அந்த சவுண்டு ஸ்வரத்தோட லாஸ்ட்ல மிக்ஸ் ஆகும். ஸ்வரம் எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இந்த ஹாங்கிற சவுண்டும் மிக்ஸ் ஆகும். அஹா, ஆஹா, இஹி, ஈஹி, உஹு, ஊஹு. சோ நான் ஹீன்னு சொல்றேன், ஹூன்னு சொல்றேன், ஔஹு, ஓஹோ, ஐஹி, ஐ ஐங்கும் போது ஐ வருது, ஐஹி, ஓஹோ, ஔஹு இப்படி அந்த ஸ்வரத்தோட சேர்த்து சொல்ற விசர்கா. அதை எழுத்துல எப்படி காட்டுறோம்? ரெண்டு புள்ளியா எழுத்துக்கு வலது பக்கத்துல காட்டுறோம். சோ இது சமஸ்கிருதத்துல இருக்கிற ஸ்வரம். 13 ஸ்வரா இருக்கு. 5 ஸ்வரா ஹ்ரஸ்வஸ்வரா, 8 ஸ்வரா தீர்க்கஸ்வரா. வேற மொழியில, இந்திய மொழியில வேற மொழியில இருக்கிற மாதிரி ஏ ஏ ஓ ஓ அப்படின்னு அந்த ஏல ஓல குறில் கிடையாது, நெடில் மாத்திரம்தான் சமஸ்கிருதத்துல. அதனால சமஸ்கிருத வார்த்தைகள் எதுவுமே குறில் ஏ குறில் ஓ அப்படி எழுத்து வார்த்தைகளே கிடையாது சமஸ்கிருதத்துல. அப்படி வார்த்தையே இல்லைங்கும் போது அதை எழுத வேண்டிய அவசியமே இல்லை, அதுக்கு ஒரு எழுத்தோட அவசியமும் இல்லை. ஓகே, இது வரைக்கும் சொன்னது ஓகேயா? கிளியரா? எல்லாம் கிளியரா இருக்கு. வெஞ்சனானி அப்படின்னு சொன்னா மெய்யெழுத்து. தமிழ்ல மெய்யெழுத்து 18 எழுத்தை நம்ம சொல்றோம்.
கச்சடதப ஞஞண நமன எரல வளல. இப்படி அதை ஆறாரா பிரிச்சு அத வல்லினம் மெல்லினம் வல்லினம் மெல்லினம் இடையினம் அப்படி நம்ம தமிழ் இலக்கணம் மொழி பிரகாரம் நம்ம அப்படி படிக்கிறோம். இங்க க அப்படிங்கிறதுக்கு 4 விதமான க இருக்கு. க, 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 ஙா. இது ஞா. ஞஞண நமன. 5வது எழுத்து ஞ, ஞ, ந, ந, ம, ந. ஞஞண நமன அப்படிங்குது. அதுல 6 நம்ம சொல்றோம். 3 6 18ன்னு. ஸோ இங்க ஞ, 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 ந, ந, ம. இந்த 5 எழுத்துக்கு சமஸ்கிருதத்துல அனுநாசிகா அப்படி பேரு. இங்க கீழே எழுதியிருக்கேன். அனுநாசிகா. அ நு நா சி கா. அனுநாசிகா. அனுநாசிகா அப்படின்னு நாசிகான்னு சொன்னா சமஸ்கிருதத்துல மூக்கு. அனுநாசிகானா மூக்கு வழியா ஃபாலோ பண்ணி வரக்கூடியது. எது? மெல்லினம். வல்லினம் மெல்லினம் இடையினம். அதுல ஞஞண நமன அப்படிங்கிற அந்த எழுத்து மூக்கு வழியாவும் வாய் வழியாயும் வரக்கூடியது. அதுக்கு சமஸ்கிருதத்துல அனுநாசிகா அப்படி பேரு. க ச ட த ப இந்த 5 எழுத்துக்கு சமஸ்கிருதத்துல ஒன்னொன்னுக்கும் 4 எழுத்து இருக்கு. அதை இங்க நான் எழுதி காமிச்சிருக்கேன். மவுஸ் பாயிண்டர் பாருங்க. க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, ட, 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 த, ந, த, த, ட, த, ந, ப, 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 ம, ய, ர, ல, வ, ஷ, ஷ, ச, ஹ. ஸோ இந்த எழுத்துலாம் இப்போ தமிழில் நிறைய பேர் உபயோகிக்கிறது இல்லை. ஷ, ஷ, ச, ஹ. தமிழில் இதுக்கு எழுத்து இல்லை, இது தமிழ் எழுத்து இல்லை, அப்படியெல்லாம் நம்ம அதை வேறுபடுத்துகிறோம், பாகுபடுத்துகிறோம். ஆனால் ரொம்ப பழைய கல்வெட்டுகள் எல்லாம் தமிழில் இந்த எழுத்துக்கள்லாம் இருக்கு. ஈவன் பல ரொம்ப பழமையான தமிழ் புஸ்தகங்கள், ஈவன் நான் ஸ்கூலுக்கு படிக்கிற காலத்துலலாம் இந்த மாத இதழ்கள் கல்கி, குமுதம், விகடன் அதுலெல்லாம் இந்த எழுத்துக்களோடலாம் தான் அந்த காலத்துல உபயோகத்துல இருந்தது. அப்புறம் அது இல்லை. ஸோ அந்த எழுத்து இல்லாம அந்த ப்ரொனவுன்சியேஷனை எப்படி உங்களுக்கு சொல்றது? இந்த இடத்துல இப்படி சொல்லணும்னா அந்த எழுத்து இருந்து அந்த எழுத்தை பார்த்து தான் நம்ம இப்படி சொல்லணும், இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு புரிஞ்சிக்க முடியும். அதனால இந்த சமஸ்கிருத எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும். இதுல 2 விதமான இந்த எழுத்தை 2 விதமா சொல்றோம். அல்ப பிராணா, மகா பிராணா. அல்ப பிராணா அப்படின்னா அந்த அந்த எழுத்தை உச்சரிக்கும் போது நம்ம ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா வாய் வழியா காத்த வெளியில விடுறதில்லை, சாதாரணமா பேசுற மாதிரி. அதுக்கு அல்ப பிராணா. அல்பனா கொஞ்சம், பிராணானா காத்து. அல்ப பிராணா வாயிலிருந்து வர்ற காத்து கொஞ்சமான காத்து. எந்த எழுத்தை சொல்லும் போது வாயிலேந்து வர்ற காத்து கொஞ்சமா இருக்கோ அந்த எழுத்து எல்லாம் அல்ப பிராணான்னு சொல்றது. க, க, ச, ஜ, ட, ட, த, த, ப, ப, ங, ஞ, ந, ந, ம, ய, ர, ல, வ. இது எல்லாமே அல்ப பிராணா. ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்றது. மகா பிராணா அப்படின்னா 2வது எழுத்தும் 4வது எழுத்தும், கானால 2வதும் 4வதும், சானால 2வதும் 4வதும், அந்த மாதிரி க, ச, ட, த, ப இந்த 5ல 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் நம்ம கொஞ்சம் வாய் வழியா அந்த காத்தை அழுத்தி சொல்றோம் அந்த வார்த்தைய. அதனால அதுக்கு மகா பிராணா. மகா அப்படின்னா பெருசு, பிராணான்னா காத்து. ஸோ நிறைய காத்து வாயிலிருந்து வெளியில வருது. அதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை நீங்க செக் பண்ணணும். இந்த ஸ்லோகத்தை
நம்ம சரியான ப்ரொனவுன்சியேஷன்ல சொல்லும்போது அதோட எஃபெக்ட் ஒன்று. ரெண்டாவது, ப்ரொனவுன்சியேஷன் நம்ம தப்பாகும்போது வார்த்தை தப்பாயிரும். வார்த்தை தப்பாகும்போது அந்த வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் வேற ஏதோ வார்த்தை வேற அர்த்தமா அப்படி பொருளும் மாறி போயிடும். அதனால நம்ம மேக்சிமம் படிக்கிற காலத்துல ஓகே, படிக்க படிக்க நமக்கு அது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மேக்சிமம் நம்ம சரியா உச்சரிச்சு அதனால சமஸ்கிருதத்துல உச்சாரண தோஷம் அப்படி சொல்றது. தோஷம், அசுத்தம் அப்படி சொல்றது. அது சரியா உச்சரிக்கலை, அசுத்தமா உச்சரிக்கிறேன், சுத்தமா உச்சரிக்கணும். தமிழ்ல சுத்தம் அப்படி சொல்றோம், சமஸ்கிருதத்துல சுத்தம் அப்படி சொல்றோம். ஸோ சமஸ்கிருதத்துல எழுதுற எழுத்துக்கள் சுத்தம், தமிழ்ல சு இத்த இம் சுத்தம் அப்படி சொல்றோம். சமஸ்கிருதத்துல ஷு இத் த சுத்தம் அப்படி சொல்றோம். ஸோ இந்த சுத்தம்ங்கிறத சொல்லும் போது அல்ப பிராணா, மகா பிராணா, மிருது வெஞ்சனா எல்லாம் சேர்த்து சொல்றோம் நம்ம. ஓகே, அல்ப பிராணா மகா பிராணா அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய்யெழுத்துல எந்த எழுத்தை சொல்லும் போது அதிகமான காத்து வாயிலிருந்து வராம சாதாரணமா வாயிலிருந்து காத்து வெளியில வருதுன்னா அதுக்கு அல்ப பிராணா அக்ஷரம். அக்ஷரம்னா எழுத்து அப்படி பேரு. அல்ப பிராணாங்கிறது எது? 1வது எழுத்து, 3வது எழுத்து, 5வது எழுத்து. க க ங, ச ஜ ஞ, ட த ந, த த ந, ப ப ம. இது இந்த 3 எழுத்தையும் நம்ம அல்ப பிராணா சாதாரணமா சொல்றோம் அப்படின்னு. மகா பிராணான்னா 2வது எழுத்தும் 4வது எழுத்தும் மகா பிராணா. மகா பிராணா எப்படி சொல்றோம்? க மாதிரி தான் இந்த 2வது காவையும் சொல்லணும். முதல் கா நான் எப்படி சொல்றேன்? கா. 2வது காவை சொல்லும் போது காத்து அதிகமா வாயிலிருந்து வெளியில வருது. ஸோ இப்ப நீங்க உங்க கைய இந்த மாதிரி வச்சுண்டு நம்ம வாய்க்கு ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு முன்னால இப்படி கைய வச்சுண்டு க க க க அப்படி சொன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற காத்து கையில படுறது நமக்கு ஃபீல் ஆகும். நீங்க அதை அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த 4 எழுத்தையும் சொல்ற விதம் ஒரே மாதிரி தான். க அப்படின்னு சொல்றத க அப்படி ஃபோர்ஸா சொன்னா அது 2வது. க அப்படிங்கிறது முதல்ல சொன்ன எழுத்து மாதிரி தான். ஆனா க அப்படின்னு சொல்றோம், இங்க க அப்படி அந்த பாஸ் எஃபெக்ட் வருது. அத மிருது வெஞ்சனம் அப்படி பேரு. மிருதுனா சாஃப்ட்னு அர்த்தம். மிருது வெஞ்சனம். தமிழ்ல மிருது வெஞ்சனம் நம்ம பேசும்போது சொல்றோம், ஆனா எழுதும் போது அதை சொல்றது இல்லை. இப்போ தம்பி, தம்பிங்கும்போது பி 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 மிருதுவா சொல்றோம். தம்பி அப்படி பி அப்படின்னு நம்ம அதை கர்க்கசமா சொல்லலை. கர்க்கசம்னா கடினமான உச்சரிப்பு, மிருதுனா சாஃப்டான உச்சரிப்பு. ஸோ கர்க்கச வெஞ்சனம், மிருது வெஞ்சனம். கர்க்கசம்னா முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் க க ச ச ட ட த த ப ப ஷ ஷ ச. இது எல்லாம் கர்க்கச வெஞ்சனம், கடினமா சொல்றது. மிருது அப்படின்னா சாஃப்டா சொல்றது. க க ங ஜ ஜ ஞ த த ந த த ந ப ப ம ய ர ல வ ஹ. இது எல்லாம் மிருது சாஃப்டா சொல்றோம். மொத்தத்துல மெய்யெழுத்த 2ஆ பிரிச்சோம்னா கர்க்கச வெஞ்சனான்னு பிரிக்கலாம், மிருது வெஞ்சனான்னு பிரிக்கலாம். இன்னொரு விதமா 2ஆ பிரிச்சோம்னா அல்ப பிராணான்னு பிரிக்கலாம், மகா பிராணான்னு பிரிக்கலாம். இன்னொரு விதமா அந்த மெய்யெழுத்த பிரிச்சோம்னா வர்க்கீய வெஞ்சனா, அவர்கீய வெஞ்சனா. வர்க்கம்னா ஒரு குரூப், ஒரு கூட்டம், அதுக்கு வர்க்கம் அப்படி தமிழ்லையும் வர்க்கம்ங்கிற வார்த்தை இருக்கு. வர்க்கம்னா ஒரு கூட்டம். கா வர்க்கம், ச வர்க்கம், ட வர்க்கம், த வர்க்கம், ப வர்க்கம். இப்படி 5 வர்க்கம் இருக்கு. 5 25 எழுத்து இருக்கு. மிச்சி இருக்கிற 8 எழுத்து ஏர லவ ஷ ஷ ச ஹ, இந்த எழுத்துக்கு ஒரு வர்க்கம் இல்லை. ஸோ இது
அவர்க்கம், வர்க்கம் இல்லாதது. வர்க்கீய வெஞ்சனம், அவர்கீய வெஞ்சனம், அந்த மாதிரி 2 பிரிக்கலாம். கர்க்கஷ வெஞ்சனம், மிருது வெஞ்சனம், அந்த மாதிரி 2ஆ பிரிக்கலாம். அல்ப பிராணா, மகா பிராணா, அந்த மாதிரி 2ஆ பிரிக்கலாம். 5 எழுத்து மூக்கு வழியாவும் சேர்த்து சொல்ல வேண்டியத அனுநாசிகா அப்படி சொல்றோம். ஸோ இந்த பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சுதா? இந்த எல்லா எழுத்தும் எப்படி நம்ம பிரிக்கலாம், எப்படி சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஸ்லோகம் சொல்லும்போது, பாடம் நடத்தும் போது அது மகாபிராணா அப்படின்னு சொன்னா, ஓ அங்க கொஞ்சம் அத நம்ம கொஞ்சம் ஜோரா அதை சொல்லணும், காத்து நல்லா வர்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னு. கர்க்கஷ வெஞ்சனம்னா அதை மிருதுவா சொல்லக்கூடாது, கர்க்கஷமா சொல்லணும். இது மிருது வெஞ்சனம்னா அதை கர்க்கஷமா சொல்லக்கூடாது, மிருதுவா சொல்லணும். அப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் மாதிரி. ஹ்ரஸ்வா, குரில், நெடில், தமிழ் இலக்கணம் மாதிரி தான் இதுவும் ஒரு வகையில ஒரு இலக்கணம். ஸோ இந்த எழுத்து எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டாச்சு. இதுவரைக்கும் சொன்னது ஓகேவா? ஓகே. இந்த எழுத்தை இன்னைக்கு நான் முடிக்கிறேன். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதை எலாபரேட் பண்ணி சொல்லலாம். ஏன்னா ஒரே நாளைக்கு ரொம்ப லோடு பண்ணினா இன்ஃபார்மேஷன். இப்போ தியரிங்கிறது வெறும் இன்ஃபார்மேஷன். பிராக்டிஸ் அப்படிங்கிறது செயல்ல நம்ம செய்யறது. பிராக்டிக்கலா தான் நிறைய விஷயத்தை நம்ம படிக்க முடியும், புரிஞ்சிக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். தியரிட்டிக்கலா அதுல ஒண்ணுமே இல்லை. ஒருத்தர் சொல்றதை கேட்கறது, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்கிறது. அதனால தியரிய ஒரே நாளைக்கு ரொம்ப சொன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிரும். அதனால இந்த எழுத்தை இதோட இன்னைக்கு இந்த எழுத்து வரைக்கும் சொல்லிட்டு இந்த ஸ்லைடுல பாதிய நாளையில இருந்து நான் சொல்றேன். ஓகே. ஸ்வர சகித வெஞ்சனானி அப்படின்னு சமஸ்கிருதத்துல எழுத்துக்களை நம்ம சொல்றோம்னா, ஸ்வரத்தோட கூடிய வெஞ்சனம். ஸ்வரம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல உயிரெழுத்து, வியஞ்சனம் அப்படின்னு சொன்னா தமிழ்ல மெய் எழுத்து. தமிழ் இலக்கண பிரகாரம் ஒரு எழுத்து இப்படி ஆரம்பிக்க கூடாது, ஒரு வார்த்தை இப்படி ஆரம்பிக்க கூடாது, இந்த எழுத்துல அப்படியெல்லாம் தமிழ் இலக்கண பிரகாரம் அது சரி. சமஸ்கிருத இலக்கண பிரகாரம், தமிழ் இலக்கண பிரகாரம் ரெண்டுக்கும் சில வித்தியாசம் இருக்கு. அதனால இந்த எழுத்துக்களை படிக்கும்போது சமஸ்கிருதத்துல அது சரி, தமிழ்ல இது சரி, அவ்வளவுதான் நம்ம அங்க இடத்துல நம்ம கவனம் கொடுக்க வேண்டியது. ஸ்வரம்னா உயிரெழுத்து, சகிதனா கூட, வெஞ்சனம்னா மெய்யெழுத்து, உயிரெழுத்தோட சேர்ந்த மெய்யெழுத்து. தமிழ்ல அதுக்கு உயிர்மெய் எழுத்து அப்படி சொல்றோம். கானா, காவன்னா, கீனா, கீயன்னா, கூனா, கூவன்னா, இப்படி சொல்றத நம்ம உயிர்மெய் எழுத்து. அதேதான் சமஸ்கிருதத்துல ஸ்வர சகித வெஞ்சனானி. க, கா, கி, கீ. நான் இதை சொல்லும்போது தமிழ்ல சொன்ன மாதிரி கானா, காவன்னா அப்படின்னா சொல்லலை. க, கா, கி, கீ இப்படி நான் சொல்றேன். ஆரம்பத்துல முதல்ல பிகினர்ஸ் தொடக்க நிலையில இருக்கும்போது இது குரில், இது நெடில் அப்படிங்கிறத பாகுபடுத்தி காட்டுறதுக்காக நான் அதை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். க, கா, கி, கீ, கு, கூ, கிரு, கிரு, கே, கை, கோ, கௌ அப்படி சொல்லிட்டு உயிரெழுத்து இதோட முடிஞ்சது. இப்போ இந்த மெய்யெழுத்துக்கு மேல புள்ளி இருக்கு, அதனால இது அனுஸ்வாரா. அதை நம்ம எப்படி சொல்லணும்? அனுஸ்வாரா விசர்காவை எப்படி சொல்லணும்னு நான் இதுக்கு முன்னால சொன்னேன். சோ இந்த 2 எழுத்தை எப்படி சொல்லணும்னு நீ சொல்ல முடியுமா? இப்போ இதை எப்படி நான் சொல்லணும், ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? கம், கக், கஹா. கஹா. இந்த விசர்காவை சான்ஸ்கிரிட்ல நம்ம கொஞ்சம் ஸ்பஷ்டமா கேட்கிற மாதிரி சொல்லணும். ஹிந்தியில இந்த விசர்காவை கட் பண்ணுவாவா, பாதியா சொல்லுவா. கஹ், கஹ் அப்படி சொல்லுவா. கஹா அப்படி நான் அதை ஸ்பஷ்டமா சொல்றேன். கஹா. ஏன்னா விசர்கா அதுக்கு முன்னால இருக்கிற ஸ்வரம் என்னது? அ. க, அ, ஹ, கஹா, கஹா, கஹ் அப்படி இல்லை. கஹா, அ, அ அப்படின்னு அந்த எழுத்து முடிகிறது. கஹா.
அந்த வாய் இப்ப நான் அடுத்தாப்புல பேசலைன்னா கஹா, அப்படி ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா வாய் திறந்த மாதிரியே இருக்கு. அந்த சவுண்டு வந்து வாய் திறந்த மாதிரியே இருக்கு. கஹா அப்படி. கம் கஹா, இந்த அனுஸ்வாரா, இந்த விசர்கா மெய்யெழுத்துல இல்லை, உயிரெழுத்துல தான் இருக்கு. கம் அப்படிங்கிறதுல இக்கன்னா, ஆனா, அனுஸ்வாரா இந்த 3 எழுத்து இருக்கு. கஹாங்கிறதுல இக்கன்னா, ஆனா, விசர்கா அப்படிங்கிற 3 எழுத்து இருக்கு. அதனால உயிரெழுத்தோட தான் எப்போதுமே அனுஸ்வாரமும் விசர்காவும் சொல்லணும். அது உயிரெழுத்தோட சேர்ந்தது. அனுஸ்வாரத்தையும் விசர்காவையும் மெய்யெழுத்தோட சேர்த்து சொல்ல முடியாது, உயிரெழுத்தோட சேர்த்து தான் சொல்லணும். ஓகே, ஸோ உயிர்மெய் எழுத்து தெரிஞ்சுண்டாச்சு. ஸ்வரம் இல்லாத எழுத்து, ஸ்வர ரஹித வியஞ்சனானி, மெய்யெழுத்து, உயிர் இல்லாத மெய்யெழுத்து. அதை நம்ம தமிழ்ல எப்படி சொல்றோம்? இக்கன்னா அப்படி சொல்றோம். இக்கன்னா, இங்கன்னா, இச்சன்னா, இட்டண்ணா, இன்னண்ணா, அப்படி இன், இக், இச், இட், இத், இப், அப்படி நம்ம அதை தமிழ்ல சொல்றோம். அந்த இக்கு அப்படிங்கிறதுல இ அப்படின்னு நம்ம ஸ்வரத்தோட ஆரம்பிக்கிறோம். ஆனா சான்ஸ்கிரிட்ல அதுலதான் ஸ்வரமே இல்லையே, அப்ப ஸ்வரத்தை சொல்லவே முடியாது. ஸோ கு கு அப்படிங்கிறத மாத்திரம்தான் சொல்லணும். கு, சு, டு, து, பு. இது ரொம்ப கஷ்டம். இந்த வயிறை அமுக்கி நம்ம இது பண்ணி வயிறு வலிக்கும். 10 தரம் கு குன்னு சொன்னா நமக்கு வயிற்று மசில் வலிக்கும். ஏன்னா நம்ம அதை அப்படி அதை ப்ரெஸ் பண்ணி சொல்றோம் நம்ம. ஸோ இந்த மெய்யெழுத்த உயிரெழுத்து சேர்க்காம மெய்யெழுத்தை சொல்றது கஷ்டமானது. அப்படிங்கிறதுனால நம்ம படிக்கும்போது உயிரெழுத்தோட சேர்த்து தான் படிக்கிறோம். இதுக்கு பின்னால உள்ள ஸ்லைடுல நான் எப்படி காட்டேன்? க, 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 ங அப்படின்னு மெய்யெழுத்துன்னு நான் இதை சொல்றேன். ஆனா அதுல என்ன இருக்கு? கு, அ, கு, அ, கு, அ, கு, அ, நு, அ, இப்படி 2 எழுத்து அதுல இருக்கு, ஸ்வரத்தோட சேர்ந்து இருக்கு. ஸோ நம்ம படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும்னு அப்படி அதை மெய்யெழுத்துன்னு எழுதி படிக்கிறோம். இப்போ ஒரு எழுத்து மெய்யெழுத்து, அதுல ஸ்வரம் இல்லை அப்படிங்கிறத எப்படி எழுதி காட்டுறது? இதுல தமிழ்ல நம்ம எப்படி எழுதுறோம்? காணா போட்டு மேல புள்ளி வச்சோம்னா அதுல ஸ்வரம் இல்லை. காக்கா அப்படின்னா கு, ஆ, கு, ஆ, 4 எழுத்து சேர்ந்தது காக்கா அப்படின்னு. தமிழ்ல எழுத்துக்கு மேல புள்ளிய வச்சா அந்த எழுத்து மெய்யெழுத்துல உயிர் இல்லை அப்படின்னு. சமஸ்கிருதத்துல அந்த மெய்யெழுத்துக்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டோம்னா அந்த மெய்யெழுத்துல உயிர் சேர்ந்து இல்லை, உயிரெழுத்து சேர்ந்து இல்லை அப்படி அர்த்தம். ஸோ க எழுதி அதுக்கு கீழே ஒரு கோடு, பேக் ஸ்லாஷ், கம்ப்யூட்டர் டேர்ம்ஸ்ல பேக் ஸ்லாஷ்னு சொல்ற மாதிரி ஸ்லாஷ் பேக் ஸ்லாஷ், அந்த மாதிரி ஒரு கோடு போட்டா அந்த மெய்யெழுத்துல உயிர் சேர்ந்து இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கு உயிர் அற்ற மெய்யெழுத்து, உயிர் அற்ற மெய்யெழுத்துன்னு தமிழ்ல சொல்றத சமஸ்கிருதத்துல நேரடியா ஸ்வர ரஹித வெஞ்சன், ரஹிதன்னா அற்ற இல்லாத, ஸ்வரன்னா உயிர், ஸ்வர ரஹித உயிரற்ற வெஞ்சனம் மெய்யெழுத்து. அடுத்தாப்புல உள்ள ஒரு எழுத்து சயுக்த வெஞ்சனானி. சயுக்த, சயுக்த அப்படின்னா தமிழ்ல கூட்டெழுத்து அப்படின்னு சொல்றோம். படிக்க போனான், தமிழ்ல 2 வார்த்தை இருக்கு, படிக்க போனான். ஆனா நம்ம இதை எழுதும்போது படிக்க போனான் அப்படி எழுதக்கூடாது. படிக்க போனான், படிக்க அதுக்கு அடுத்தாப்புல இப்பன்னா போடணும், படிக்க போனான். சோ படிக்க இப்பு, அதுக்கப்புறம் போ, போலையும் ஒரு இப்பு இருக்கு, 2 இப்பு இருக்கு அங்க. அந்த மாதிரி 2 மெய்யெழுத்து இல்லைன்னா 2 விட அதிகமான மெய்யெழுத்து
அதுக்கு சமஸ்கிருதத்துல சயுக்த வெஞ்சனானி அப்படி பேரு. ஒரு மெய்யெழுத்துக்கும் இன்னொரு மெய்யெழுத்துக்கும் நடுவுல ஸ்வரம் இல்லைன்னா அதுக்கு சயுக்த வெஞ்சனானி அப்படி பேரு. அதுல நிறைய அப்படி சமஸ்கிருதத்துல எழுத்து சேர்ந்து இருக்கு. தமிழ் இலக்கண பிரகாரம் அந்த மாதிரி சில எழுத்தை சேர்க்க முடியாது. ஆனா சமஸ்கிருதத்துல அது ஓகே. அதனால இதுல நிறைய காம்பினேஷன் இருக்கு. நம்ம பொதுவா உள்ள காம்பினேஷனை படிக்க படிக்க அது நமக்கு பழக்கத்துல தான் அது வரும். அதனால எல்லா காம்பினேஷனையும் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும்னு இல்லை, அது பழக்கத்துல வரும். ஸோ இங்க 2 எழுத்து இருக்கு. து ய கு ஷ து த து கு த பக்த பக்த மத்த அக்ஷ அத்ய இந்த மாதிரி அத்ய அப்படின்னு லக்ஷ்மி. ஸோ லக்ஷ் இந்த ஷு அப்படிங்கிறது இப்போ நம்ம தமிழ்ல அதை சொல்றது இல்லை. இந்த காலத்துல நிறைய பேர் லட்சுமி இலக்குமி அப்படியெல்லாம் நம்ம தமிழ்ல அது ஓகே. தமிழ் காவியம், தமிழ் எழுத்து, தமிழ் பேச்சுல அது ஓகே. சமஸ்கிருதத்துல பேசும்போது லக்ஷ்மி அத்ய பக்தா அப்படிங்கிறது ஓகே. ஓகே, இதுவரைக்கும் நான் சொன்னது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர் மெய் எழுத்து, உயிரற்ற மெய்யெழுத்து, அப்புறம் மெய்யெழுத்தும் சேர்ந்த கூட்டெழுத்து, இப்படி உள்ள விஷயத்த நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்னைக்கு இவ்வளவு போரும். அனுஸ்வாரத்தையும் விசர்காவையும் ஸ்லோகத்துல வரும்போது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்றேன். ஸோ இந்த பேசிக் புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்லோகத்தை எடுத்து இந்த இடத்துல இப்படி சொல்லணும், இந்த இடத்துல இப்படி சொல்லணும் அப்படின்னு நம்ம அதை பழகி அப்புறம் ஸ்லோகம் படிக்கிறது அந்த இதை நம்ம ஆரம்பிக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா சாந்தி மந்திரம் சொல்லி கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். சாந்தி மந்திரம் சொல்லி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வெரி குட். நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.